வணக்கம். விஎஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த டிஸ்கஷன் உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி கொள்கிறேன். என்னோட இருக்கிறது பவித்ரா, மருத்துவ மரபியல் துறை நிபுணர். நான் செந்தில்குமார், அறுவை சிகிச்சை நிபுணர், புற்றுநோய் அறுவை சிகிச்சை பிரிவு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஒரு டாபிக் எடுத்திருக்கோம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னா, பிரெஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மார்பக புற்றுநோய் பெண்களை அஃபெக்ட் பண்ணுற கேன்சர்ஸில் டாப் ரேங்க்டு கேன்சராக இருக்குது. அதுக்கு எந்த அளவுக்கு மரபியல் சம்பந்தம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம். ஸோ முதல்ல பிரெஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோயில் எந்த அளவுக்கு மரபியல் சம்பந்தமான நோயாக இருக்குது. அதாவது ஒரு 100 கேசஸ் நம்ம பிரெஸ்ட் கேன்சர் பார்க்குறோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு மரபியல் சம்பந்தமான நோய்களாக இருக்குது. ஒரு பிரெஸ்ட் கேன்சர் கேசஸ் நம்ம பார்க்குறோன்னா, ஒரு 100 கேஸ் பார்க்குறோன்னா அதில் 5லேருந்து 10 கேஸ் மரபியல் சம்பந்தமாக இருக்குது. 5 to 10% சொல்லுவோம். தட் இஸ் லிங்க்டு வித் ஆல் தீஸ் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ். ஸோ மக்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எனக்கு மார்பக புற்றுநோய் வந்திருக்கு அப்படின்னு யாரும் நினச்சிங்கன்னா, எங்கள் பாட்டிக்கு இல்லை, எங்கள் தாத்தாக்கு இல்லை, அத்தைக்கு இல்லை, யாருக்குமே இல்லை, எனக்கே வந்ததுன்னா இதுக்கு காரணம் என்னென்னா 5லேருந்து 10% மட்டும்தான் இந்த மாதிரி மரபியலாக இருக்கும். மற்ற சில காரணங்கள்னால வரதுக்கான கேன்சர்ஸ்க்கான வரதுக்கான காரணங்கள் தான் ஜாஸ்தி. ஸோ இந்த மரபியல் டெஸ்டிங் பண்ணுறோம் இல்லையா, எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம், யாருக்கு பண்ணுவோம்? அது ஒரு சாதாரண பிளட் டெஸ்ட் சார். யாருக்கு பண்ணோன்றதுக்குன்னு பார்த்தா ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் பேசிக்காக நம்ம மோஸ்ட்டாக நம்ம கொடுக்கறதுன்னு பார்த்தா வந்து சின்ன வயசில் பிரெஸ்ட் கேன்சர், அதாவது ஒரு 40 வயசுக்குள்ளே பிரெஸ்ட் கேன்சர் வருதுன்னா அவங்களுக்கு கொடுப்போம். இல்லாட்டி இந்த ட்ரிபிள் நெகட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர் சொல்லுவோம். அந்த ஹார்மோன்லாம் வந்து நெகட்டிவாக வரும்போது அவங்க 60 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம். இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ட்ரிபிள் நெகட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு அந்த மரபியல் சம்மந்தப்பட்ட டெஸ்ட் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ காமன் எப்போ பண்ணுறோம் இந்த மரபியல் டெஸ்டிங், யாருக்கு பண்ணுறோம்னா 45 வயசு வரைக்கும் இருக்கிற யங் பிரெஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் வர விமெனுக்கு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க சொன்ன மாதிரி ட்ரிபிள் நெகட்டிவ், நம்ம ரிசெப்டர்ஸ்னு சில டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் பிரெஸ்ட் கேன்சரில். அந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ரிசெப்டர்ஸ், HER2 இந்த ரிசெப்டர்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. HER2 நெகட்டிவ் 3மே நெகட்டிவாக இருக்கிறப்ப ட்ரிபிள் நெகட்டிவ்னா இந்த டெஸ்டிங் நம்ம வந்து பண்ணுறோம், ஒரு பிளட் டெஸ்ட் பேசிக்கலி. இது இல்லாமல் சம் ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஒரு பேரண்ட் ஃபாதருக்கு ஒரு மேல் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிறதோ, இல்லை வந்து பேஷண்ட்டுக்கே வந்து பிரெஸ்ட் அண்ட் ஓவரியன் கேன்சர் இருக்கிறது, இல்லை சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி அசோசியேட்டட் கேன்சர்ஸ், மற்ற கேன்சர்ஸும் இருக்கிறப்போ இந்த டெஸ்டிங்கை நம்ம பண்ணலாம். ஸோ இது இந்த பிளட் டெஸ்ட் தானே, அவ்வளோ சிம்பிள் தானே, 5 நிமிஷம் தானே ஆக்சுவலாக ஆகுது இந்த டெஸ்ட்டுக்குன்னு பார்த்தா டெஸ்ட்டோட ப்ராசஸ் இருக்குது. பட் பேஷண்ட் கிட்டேருந்து நம்ம வந்து ஒன்றும் அரை மணி நேரம் நீங்கள் அட்மிட் ஆங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. யூஸ்வலாக நீங்கள் உங்களுடைய பிளட் பேராமீட்டர்ஸ்க்கு எப்படி நீங்கள் பிளட்டு கொடுப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு 5 ml பிளட்டு மட்டும் எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மரபியல் டெஸ்ட்டை பற்றி பயப்பட தேவையில்லை, ஒரு பிளட் டெஸ்ட் மாதிரி தான். நீங்கள் எப்படி சுகருக்கு பிளட் டெஸ்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் தான். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுவீங்க இல்லையா, ப்ரீ டெஸ்ட் கவுன்சிலிங்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறோம். இது அந்த ஃபேமிலி எல்லாருமே வரணுமாங்க இந்த டெஸ்ட் பண்ணோன்னா? யாரும் வரணும்ட்டுலாம் தேவையில்லை. நமக்கு வேண்டியது நம்ம யாருக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண போகிறோமோ அவங்க மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா அவங்க தான் முக்கியமாக இருக்கணும். அவங்க இல்லாமல் நம்ம வந்து அந்த ப்ரீ டெஸ்ட்டுன்றதுல வந்து நம்ம எதுவும் பேச முடியாது. இந்த ப்ரீ டெஸ்ட்லேயே நம்ம என்ன பேசுவோன்னா, எதுக்காக அந்த டெஸ்ட் பண்ணுறோம், அந்த டெஸ்ட்னால என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம வேறு யாருக்காவது டெஸ்ட் பண்ணணுமா, ஏதாவது கண்டுபிடிச்சோன்னா நம்ம வேறு யாரையாவது டெஸ்ட் பண்ணணுமா, இது மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் முதல்ல வந்து ஒரு பெடிகிரி சார்ட் போட்டு அந்த ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் 1 or 2 ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி பார்ப்பீங்க, அவங்க சில்ட்ரன் யாராக இருக்காங்களான்னு ஒரு பெடிகிரி சார்ட் போட்டுட்டு இவங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணுவோம். இது பண்ணால் பாசிட்டிவ் வந்தால் என்னெல்லாம் பண்ணணும், பாசிட்டிவ் இல்லைன்னா பிரெஸ்ட் கேன்சர் வராதுன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. என்ன நீங்க சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வருது, எனக்கு பிரெஸ்ட் கேன்சர் வராதாப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? கண்டிப்பா. என்ன சொல்வீங்க பவித்ரா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போதைக்கு மெடிக்கல் நாலேஜ்ல இருக்கிறதுல நம்ம எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூச்சர்ல ஏதாவது கண்டுபிடிக்கலாம். பட் அதுக்குன்னு நம்ம திரும்ப அந்த டெஸ்ட் பண்ணக்கூடாது. இது வந்து நெகட்டிவ்னா வந்தா, சம்டைம்ஸ் இந்த நெகட்டிவ்னும் இல்லாமல் VUSன்னு வரும், அன்சர்டன் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட போது என்னன்னா, ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஜீன்ஸில், பட் இதனால தான் உங்களுக்கு கேன்சர் வந்திருக்கான்றதுக்கு நமக்கு போதிய எவிடன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும் போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் பர்டிகுலர் அந்த வேரியண்ட்டை மட்டும் நம்ம வந்து ரிசர்ச் சைடில் லேப் சைட்லேருந்து ரீஎவாலுவேட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. உலகத்தில் யாருக்காவது இதே இதனால கேன்சர் வந்திருக்குன்னா அப்போது நம்ம அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு, இல்லை இந்த மாதிரி வந்திருக்கு, நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் சொல்லுவோம். ஸோ ஒரு ஈஸியாக புரிதலுக்காக மக்களுக்காக கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஒரு நெகட்டிவ் டெஸ்ட்னு வரும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, இது வந்து மரபியலாக வரக்கூடிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து பிரெஸ்ட் கேன்சர் உங்களுக்கு இருக்க ரிஸ்க் ஆவரேஜ் உமன், அந்த வயசில் இருக்க மற்ற விமனுக்கு என்ன ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் மேமோகிராம் பண்ண வேணாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க.
ஸோ அந்த மாதிரி தானே தவிர உங்களுக்கு ரொம்ப அதிகமான ரிஸ்க் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆமா. திஸ் இஸ் நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் வந்ததுன்னா அது நம்ம டீட்டெயிலாக கொஞ்ச நேரத்தில் பேசுவோம். ஆமா. பிராகா டெஸ்ட் பாசிட்டிவ் வருது அப்படின்னா நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த வேரியன்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி ஆர் அன்னோன் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இது வந்து இது வரைக்கும் ப்ரூவனா இல்லை, பிறகு ப்ரூவனா வரலாம். ஸோ கொஞ்சம் காஷன் மட்டும் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். சரிங்களா? கரெக்ட். ரைட். ஸோ இதுதான் அதுங்க. இந்த பிராக்கானா என்னங்க? BRCA. பிராக்கான்றது ஒரு விதமான ஜீன். நமக்கு எப்படி உடம்புல வந்து thousands ஆஃப் ஜீன் இருக்கும், அந்த மாதிரி பிராக்கான்றது ஒரு விதமான ஜீன். அந்த ஜீனோடைய வேலை என்னன்னா, இந்த மாதிரி கட்டிங்க கேன்சர் வளராம தடுக்கிறது தான் அந்த ஜீனோட வேலை. ஸோ அந்த ஜீனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் போது பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், அதுக்கப்புறம் ப்ராஸ்டேட் கேன்சர் மேலில், பேன்க்ரியாட்டிக் கேன்சர் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் அதிகம். அதாவது அந்த ஜீன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா. ஸோ இந்த ஜீன் வேலை செய்யல ஒரு மியூட்டேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மியூட்டேஷனா இருக்கிறப்போ இந்த புற்றுநோய்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எந்த அளவுக்கு அதிகம்? இப்போ ஒரு மியூட்டேஷன் பாசிட்டிவ்னு வந்துடுச்சுன்னா 100% அவங்களுக்கு கேன்சர் வந்துருமா? அதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் போது ஏதாவது அந்த பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்திருக்குன்னா அவங்க என்டையர் லைஃப் டைம்ல அவங்களுக்கு 80% சான்சஸ் ஆஃப் டெவலப்பிங் கேன்சர். ஸோ BRCA 1ல BRCA 2ல ஒவ்வொரு கேன்சருக்கும் ரிஸ்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் BRCA 1ல பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து 70 to 80% சொல்றோம். இதே BRCA 2னா 50 to 60% சொல்றோம். ஓவரியன் அதே மாதிரி ரிஸ்க் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து அந்த சார்ட் வச்சு நம்ம பேஷண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து போஸ்ட் டெஸ்ட் கவுன்சிலிங்ல நடக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்னு வந்தா போஸ்ட் டெஸ்ட் கவுன்சிலிங்ல வேற என்ன சொல்வீங்க? உங்களுக்கு இந்த சான்ஸ் இருக்கு, அதனால நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவீங்க. வேற என்ன சொல்வீங்க? இன்னொன்று ரொம்ப முக்கியமா சொல்றது வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும். அதாவது அவங்களுடைய 2 ஜெனரேஷன் முடிஞ்ச மெம்பர்ஸ்க்கும் பண்ணுவீங்களா? மேலுக்கும் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. மேல் பிரஸ்ட் கேன்சர் வராதுன்னு நினைக்க கூடாது. BRCA 2ன்ற ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா மேல் பிரஸ்ட் கேன்சர்ஸ்ல டிபிக்கலா வர்றது. ஸோ வந்து மதருக்கு மேல் பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கு, BRCA பாசிட்டிவ்னா மேலுக்கு ஒன்றும் வராதுன்னு நினைக்க கூடாது. பிரஸ்ட் கேன்சர் இல்லாம சில கேன்சர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோலன் கேன்சர்ஸ் இந்த மாதிரியும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ மேல் பிரஸ்ட் கேன்சரும் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னெல்லாம் பண்ணுவீங்க? யாருக்கெல்லாம் பண்ணுவோம்? 2 ஜெனரேஷன் பண்ணுவோம். ஸோ 2 ஜெனரேஷன். இப்போ அம்மாக்கு நம்ம டெஸ்ட் எடுத்துக்கோனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 35 வயசு ஒரு லேடி வந்திருக்காங்க, அவங்க பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்காங்க, நீங்க BRCA டெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பாசிட்டிவ்னு வந்திருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த லேடி 35 வயசுனா உங்களுக்கு வந்து கண்டிப்பா சில்ட்ரன் இருக்கும். ஒரு குழந்தை இருக்குங்க 7 வயசு. அந்த குழந்தைக்கு இப்போ டெஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த குழந்தைக்கு ஒரு 18 வயசு 20 வயசு ஆன பிறகு அவங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லி டெஸ்ட் பண்ணிக்கணுமான்னு வேணாமான்னு அவங்க டிசைட் பண்ண பிறகு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க கூட பிறந்தவங்க 35 வயசு லேடி கூட பிறந்தவங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும். அண்ட் அவங்களுடைய அம்மா அப்பா. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கேன்சர் வரதுக்கான சான்சஸ் ஹை அப்படின்றதுனால இவங்களுக்குலாம் வந்து அந்த பர்டிகுலர் வேரியன்ட் இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் நடக்குங்க ஒரு போஸ்ட் டெஸ்ட் கவுன்சிலிங்கில். இவங்க இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பாசிட்டிவ் வந்தால் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸும் அவங்க சிப்ளிங்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய அக்கா தங்கை இல்லை வந்து தம்பி அண்ணன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பண்ண சொல்லுவாங்க. அவங்க சில்ட்ரனுக்கு என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா தே வில் கம் பேக் டு தி ஆங்காலஜிஸ்ட். ஒரு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் கிட்ட போய் வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட்க்கு இந்த பேஷண்ட்க்கு இப்போ 35 வயசில் அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிருக்கு இல்லையா, அவங்களுக்கு என்ன இம்ப்ளிகேஷன் இருக்குன்னு பார்ப்போம். பிரஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா 35 வயசில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல இந்த BRCA பாசிட்டிவ்னா ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா இந்த BRCA பாசிட்டிவ் கேன்சர்ஸ் ஈவன் தோ யங்காக இருக்கவங்களுக்கு வந்தாலும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, மெடிக்கல் சில செப்பரேட்டான மெடிசன்ஸ் விச் வில் ஒர்க். அவங்களுக்கு வந்து நல்லாவே வேலை செய்கிற மருந்தும் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கேன்சர்ஸ் வந்து கீமோதெரப்பிக்கு நல்லாவே ரெஸ்பாண்ட் ஆகிற கேன்சர்ஸ். ஸோ வந்து குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பண்ணிட்டாங்க பண்ணலை அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிப்போம். பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் டெம்பரரியாக வந்து அவங்க வந்து ஒரு குழந்தை தான் 7 வயசு தான் இருக்குது, மேபி அவங்க இன்னொரு குழந்தை பிளான் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் டெம்பரரியாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் மேபி ஒரு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் டு ரெடியூஸ் தி ரிஸ்க் கொடுக்கலாம். சில மாத்திரைகள் இருக்குது, டமாக்சிபன் ரிஸ்க் ரிடக்ஷன் கொடுக்கலாம். அவங்க ஒன்ஸ் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் அந்த டேப்லெட்ஸ் இல்லாமல் ப்ரெக்னன்சி முடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தே வில் பிளான் ஃபார் அ டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட். சில ப்ரொஃபைலாக்டிக் சர்ஜரிஸ் கூட இருக்குது. ப்ரொஃபைலாக்டிக்னா புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணுறது. எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நான் சொல்கிறேங்க, பட் எந்த அளவுக்கு அதில் ரிஸ்க் ரிடக்ஷன் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு நமக்கு தெரியும் இந்த மாதிரி BRCAலாம் இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து ஓவரிஸில் ரிஸ்க் ரொம்ப அதிகம்னு தெரியும், பிரெஸ்ட்டில் சொல்லுவோம். ஸோ ப்ரொஃபைலாக்டிக்காக மார்பங்களில் எடுக்கிறதோ இல்லை ஓவரிஸ் அண்ட் டியூப்ஸ் எடுக்கிறது, சால்பிஞ்சோஃப்ரெக்டமின்னு சொல்கிறது, லேப்ரோஸ்கோப்பிக்காகவே ரிமூவ் பண்ணுறோம். ஆமாம். அதே மாதிரி மார்பங்கள் எடுத்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மார்பகத்தை செயற்கையாகவே நம்ம ஃப்ளாப்ஸோடோ இல்லை இம்ப்ளான்ஸோட செய்கிறோம். இப்படி பண்ணுறப்ப அது ரிஸ்க் நிறையவே குறையிறது. எந்த அளவுக்கு குறையுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஒரு 90 to 99% இந்த ரிஸ்க் வந்து கம்மியாகும். கண்டிப்பாக எல்லா ரிஸ்க்குமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. 100% அஷூரன்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் அஷூரன்ஸ் நம்மளால தர முடியும், அந்த ரிஸ்க்கை கம்மிப்படுத்த முடியும். ஸோ மார்பக புற்றுநோய்
கான வாய்ப்பு சப்போஸ் மார்பகங்கள் எடுத்துட்டு ஓவரிஸும் எடுத்தால் கூட 98 to 99% தான் ரிஸ்க் ரிடக்ஷன். இட் இஸ் நாட் 100% அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓவரிஸ் எடுத்தாலும் வயரில் இந்த பெரிட்டோனியல் லைனிங்னு சொல்கிறோம், அதுலேருந்து வரக்கூடிய கேன்சர், பிரைமரி பெரிட்டோனியல் கேன்சர்னு ஒரு கேன்சர் இருக்குங்க, கொஞ்சம் வீரியமான கேன்சர் கூட. அதெல்லாம் வந்து ரிஸ்க் வந்து டோட்டலாக குறையாது, அதனால அவங்க ஃபாலோ அப்ல இருந்துகிட்டே தான் இருந்துகிட்டே. ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ். அவங்களுக்கே சில நம்ம சொன்னோம் டேப்லெட்ஸ் ஒலாபாரம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டேப்லெட்ஸ் பெட்டராக வேலை செய்யும். ப்ரொஃபலாக்டிக் சர்ஜரிஸ் இருக்குது. அடுத்து வந்து அவங்க ஃபாலோ அப்பும் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு சைடில் பிரஸ்ட் கேன்சருக்கு நம்ம ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னா கான்ட்ரலாட்டல் ஆப்போசிட் சைடில் இருக்க பிரஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ப்ரொஃபலாக்டிக்காக, அதாவது நோய் வரதுக்கு முன்னாடியே எடுக்கிறது ஒரு ஆப்ஷன். இல்லைனா அவங்கள வந்து க்ளோஸ் ஃபாலோ அப்பில் வைக்க வேண்டியிருக்கும். ஒரு கேன்சர் வந்திருக்கு, பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கு, பிராக்கா பாசிட்டிவ்னா அவங்களுக்கு மற்ற கேன்சர்ஸையும் நம்ம வருதான்னு பார்க்கணும். சரிங்களா, எண்டோமெட்ரியல் கேன்சர்ஸ், ஓவரியன் கேன்சர்ஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இது இம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்க ஒரு 35 இயர்ஸ் சொல்லிட்டோம், ரொம்ப கொஞ்சம் ஈஸியான ஒரு கேஸாக இருந்துருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு 60 இயர்ஸ், அவங்களுக்கு பொண்ணு 24 இயர்ஸ் இருக்காங்க, மேரேஜ் ஆக போகிற போது இருக்குது, அவங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிருக்கு. அப்போ வந்து உங்களை கேட்குறாங்க என்னென்னு கவுன்சில் பண்ணுவீங்க? பொண்ணுக்கும் ரிஸ்க் இப்போ இப்போ டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஷீஸ் 24. என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாக்கு என்ன டைப் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர், இந்த ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டர்லாம் ட்ரிபிள் நெகட்டிவ்னு வந்திருக்கீங்க, அதனால தான் உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேங்க நான். ஸோ ட்ரிபிள் நெகட்டிவ்னு வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் எடுக்கிறது முக்கியம். பட் அவங்க பொண்ணு வந்து ஷீஸ் பிளானிங் மேரேஜ், அவங்களுக்கு இதனால ஒரு நம்ம சொசைட்டியில் ஒரு டேபு இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஏதாவதுன்னா நமக்கு வந்து கல்யாணம் ஆகுமா, நம்ம குழந்தைய அஃபெக்ட் ஆகுமா, அது நமக்கு மேலே ப்ளேம் வருமா அப்படின்றதுலாம் இருக்கும் போது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டெஸ்ட் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவோன்னா, அந்த ரிஸ்க் இருக்குன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர். ஸோ தட் அவங்க வந்து ஏர்லியாக அவங்க சைல்டு மேரேஜ்க்கு அப்புறம் சைல்டுலாம் ரொம்ப தள்ளி போடாமல் சீக்கிரமாக அவங்க ஈவன் இஃப் த ப்ரெக்னன்சி எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா she can go into the prophylactic ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை வந்து பிளான் பண்ணாங்கன்னா மச் பெட்டர் அவுட்கம்ஸ் இருக்கும். அதனால வந்து பண்ணுறது பெட்டர். பட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் தான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கவுன்சிலிங் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய டிஃப்ரென்ஸே கிரியேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பிராக்கா டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ரிப்பீட் பண்ண வேண்டி வருமாங்க? இல்லை, கண்டிப்பாக கிடையாது சார். பிராக்கா டெஸ்ட்டுன்றது லைஃப் டைமில் ஒரு வாட்டி பண்ணுற டெஸ்ட். நம்ம பிறந்த குழந்தைக்கு பண்ணுறோமோ இல்லை சாக போகும்போது பண்ணுறோமோ இதே ரிசல்ட் தான் வரும். ஏன்னா நம்ம மரபணுவில் வந்து எந்த மாற்றமும் எந்த நேரத்துலையும் இருக்காது. நம்ம மரபணுனால சேஞ்சஸ் வர்றது வந்து தான் நம்ம இந்த டெஸ்ட்டில் பார்க்குறோம். ஸோ அந்த மாற்றங்கள் எப்போவுமே நடக்காததுனால நம்ம இந்த டெஸ்ட் எப்போனா பண்ணலாம், ஒரு வாட்டி பண்ணால் போகுது. இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன்றது இந்த பரம்பரையாக வர்றது, இது ஒரு தடவை பண்ணால் போதுன்னு சொல்கிறோம். இந்த சொமேட்டிக் மியூட்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, இப்போ நோய் வந்திருக்கு ஆனால் இந்த மரபணுவா இல்லை, ஸோ அவங்களுடைய சில்ட்ரனுக்குலாம் இல்லை, பட் அவங்களுக்கு மட்டும் ரிஸ்க் இருக்குது பாசிட்டிவ்ல, சொமேட்டிக் மியூட்டேஷன் சொல்கிறோம். அது திருப்பி பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிகரன்ஸ்லாம் அது திரும்ப பண்ணும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கேன்சர் வரும்போது அது வேற மாதிரி இருந்திருக்கும், ரெண்டாவது வாட்டி வருது ரெக்கரன்ஸ் மாதிரி அப்படின்னா ரெண்டாவது வாட்டி வரும்போது அது ஒரு வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து சொமேட்டிக் டெஸ்ட், அதாவது நம்ம அந்த கேன்சர் டியூமர்லேருந்து எடுத்து பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து அது திரும்ப திரும்ப பண்ணணுமா இருக்கும். ஐ திங்க் இன்னைக்கு டிஸ்கஷன் ரொம்பவே நல்லா போச்சுங்க. நம்ம ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் கேன்சர்னு சொல்லலாம், இல்லை ஜெனட்டிக் பேசிக்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லலாம். மார்பக புற்றுநோய் பற்றிய பேசிக்ஸை சொல்லியிருக்கோம். யாருக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், பேஷண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட், அவங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன பெனிஃபிட், வைத்தியத்துக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும், ஃபாலோ அப்க்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும்னு நிறைய விஷயங்கள் பண்ணோம். ரொம்ப நல்லா போச்சு பவித்ரா. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி.